சூரபத்மன் என்ற அசுரன் மூவுலகையும் ஆட்சி செய்ய சிவபெருமானை நோக்கி கடுமையாக தவமிருந்தார். அதன் பலனாக 108 அண்டம் உயிர் வாழவும் 1008 அண்டம் அரசாளவும் ஒரு பெண்ணின் வயிற்றில் பிறக்காத குழந்தையால் தான் தனக்கு மரணம் வர வேண்டும் என்ற வரத்தை சிவபெருமானிடமிருந்து பெற்றார். இந்த வரத்தினால் தன்னை போன்ற பலரை உருவாக்கி அண்ட சராசரத்தையும் ஆண்டு வந்தான். தேவர்கள் மற்றும் முனிவர்களையும் சிறையில் அடைத்து பல கொடுமைகளை செய்திருக்கிறான். இந்த கொடுமைகளை தாங்க முடியாத முனிவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டனர். அதன்படி தனது நெற்றிக்கண் மூலம் 6 தீப்பொறிகளை உருவாக்கி அக்னி தேவரிடம் கொடுத்தார். பின் அக்னி தேவர் வாயு தேவரின் உதவியுடன் எடுத்து செல்ல தீப்பொறியின் வெப்பத்தை தாங்க முடியாமல் கங்கை நதியில் விட்டனர். அந்த தீப்பொறிகள் கங்கை நதியிலிருந்து சரவண பொய்கையில் உள்ள 6 தாமரை மலர்களில் சென்றது. அந்த 6 தீப்பொறிகளும் 6 ஆண் குழந்தைகளாக உருவெடுத்தனர். பின்னர் அந்த 6 குழந்தைகளும் கார்த்திகை பெண்களின் அரவணைப்பில் வளர்ந்தனர். ஒரு நாள் பார்வதி தேவி தன் மகன்களை பார்க்க வந்தபொழுது 6 குழந்தைகளும் பார்வதி தேவியை கட்டி அணைக்க 6 குழந்தைகளும் ஒரு உருவமாக உருவெடுத்து ஆறுமுகனாக முருகன் அவதரித்தார். அந்த சூரனை கொல்வதற்கு தன் தாய் பார்வதி தேவியிடமிருந்து வேலை வாங்கி கொண்டார். அந்த வேலை வைத்து சூரனை சம்காரம் செய்தார். சூரன் தன்னை மயிலாக மாற்றினார். முருகன் அந்த மயிலை தனது வாகனமாக ஏற்றுக்கொண்டார்.